அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பரஞ்சோதியார் அருளி செய்த திருவிளையாடற் புராணம் திரு ஆலவாய் காண்டம் படலம் 51 சங்கப் பலகை தந்த படலம். மேருமலையை வில்லாக வளைத்த சிவபெருமான் ஒரு வேட உருவத்திலே வந்து பாண்டியனுக்காக வில்லை வளைத்து போர் செய்து அந்த அம்பிலே தன்னுடைய பெயரை எழுதி வெற்றி பெற்று பாண்டியனுக்கு தந்த அந்த திருவிளையாடலை நாம பார்த்தோம். இப்பொழுது சங்க புலவராக வீற்றிருந்து சங்கம் அமைத்து அனைத்து புலவர்களுக்கும் மத்தியிலே இருந்து இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழை வளர்த்து சங்க பலகை தந்த திருவிளையாடலை அகத்தியர் சொல்ல நாம் கேட்கலாம். எம்பெருமானாகிய சிவபெருமானுடைய அருள்னால வங்கியசேகர பாண்டியன் இந்த மதுரையம்பதியை ஒரு குடையின் கீழ் அழகாக ஆட்சி செய்து கொண்டு வருகின்றான். பரஞ்சோதியார் சொல்றதை பார்த்தா இந்த நில உலகை எல்லாம் ஒரு குடை கீழ் ஆள்வதாகத்தான் அவர் அங்கு எழுதுகின்றார். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பிரம்மதேவன் காசியில அங்க சிவபெருமானுடைய ஆலயத்துல அவன் 10 விதமான யாகங்கள் செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது அவருடைய மனைவியான அந்த சரஸ்வதி, காயத்ரி, சாவித்ரி அந்த 3 பெண்களும் அவருடைய மனைவிமார்கள். 3 பேரையும் வைத்து அழகாக அந்த 10 யாகத்தையும் செஞ்சு முடிச்சாங்க. எல்லா முனிவர்களும் புடைசூழ அருமையாக நடந்து முடிந்த அந்த வேள்வியை முடிச்சதுக்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து அந்த கங்கையில போய் நீராட போறாங்க. அப்படி வேள்வி முடித்ததுக்கு அப்புறமா அப்படி கங்கையில போய் நீராடும் பொழுது மனைவியோட சேர்ந்து தான் அந்த கங்கையில மூழ்கி எந்திரிக்கணும். அப்படி அவர் அந்த பிரம்மன் முன்னாடி போகும் பொழுது இந்த மனைவிமார்கள் 3 பேரும் சாவித்ரி, காயத்ரி, சரஸ்வதி 3 பேரும் போறாங்க. அப்படி போகும் பொழுது வானத்துல வித்யாதர பெண் என்பவள் அழகாக பாடுகிறாளாம். அந்த வித்யாதர பெண்கள் எல்லோருமே ஆண்களும் சரி பெண்களும் சரி அவர்கள் எப்பொழுதுமே கடவுள் துதிகளை பாடிக்கொண்டிருப்பவர்கள். அப்ப அந்த வித்யாதர பெண் பாடும் பொழுது சரஸ்வதி ஒரு கணம் நின்றுறான். ஏன்னா அவ பாடலுக்கு கலைகளுக்குமே தலைவி அல்லவா, அந்த இசையை கேட்டு அப்படியே மயங்கி நின்றுறான். அப்ப இந்த பிரம்மன் பார்த்தாரு, இந்த 2 பெண்களோட தன்னுடைய மனைவிமார்களோட அவரும் காத்திருந்து பார்த்தாரு. சரஸ்வதி வரல. உடனே இந்த 2 பெண்களோடையும் மனைவிமார்களோட சேர்ந்து அந்த கங்கையில மூழ்கி வெளியே எந்திரிச்சிட்டு வந்துட்டாரு. ஏன்னா முனிவர்கள்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க, அடுத்தது செய்யறதுக்காக பூஜை செய்வதற்காக வெளியே வந்துட்டாரு. அப்ப சரஸ்வதி வந்து கோபமா நீங்க என்னை விட்டுட்டு எப்படி நீங்க கங்கையில மூழ்கி எந்திரிக்கலாம், நான் ஒருத்தி வருவேன்ல உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இவ சண்டைக்கு முந்திக்கிட்டா. அப்ப பிரம்மனுக்கு கோபம் வந்துருச்சு. அவர் சொல்றாரு, நியாயமா பார்த்தா நான் தான் உன்னை திட்டணும். ஏன்னா நான் இப்ப போய் கங்கையில மூழ்கும் பொழுது நீ என் கூட இருந்திருக்கணும் நியாயமா. சரி நீ வரட்டும், நான் காத்திருந்து பார்த்தேன், நீ வரவே இல்லை. அப்ப நான் அதனால அவர்களோடு சேர்ந்து இந்த கங்கையில மூழ்கி வெளியே வந்துட்டேன். நீ செஞ்சது பாவம், உனக்கு பாவம் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரஸ்வதி அழுகிறா, என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க அப்படின்னு. ஆமா, நீ 48 ஜென்மம் மக்களாக பிறந்து நீ இந்த பூமியில பறக்கணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாரு. அந்த சாபமே பின்னாடி வரமாக அமைந்தது. அப்ப சரஸ்வதி சொல்றா, ஏன் சுவாமி, நான் உங்களுடைய உடல்ல பாதி அல்லவா, உங்க உயிரில நானும் ஒருத்தி இல்லையா, நீங்க இப்படி செய்யலாமா அப்படின்ட்டு பிரம்மா கிட்ட கேட்கிறா. பிரம்மாவும் மனம் இறங்கி, உன்னுடைய அதாவது இந்த அக்ஷர எழுத்துக்கள் எல்லாமே உன்னுடையது தானே, உன்னுடைய வடிவமாகிய அகரம் முதல் ஆகாரம் வரைக்கும் ஆகாரம் உள்ள அந்த எழுத்துக்கள் போக இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 48 உன்னுடைய அங்கமாகிய அவை 40 எழுத்துக்களும் சேர்ந்து 48 உருவமாக மனிதர்களாக இந்த பூமியில போய் பறக்கட்டும். அவர்கள் உனக்கு பதிலாக அவங்கெல்லாம் இருந்து இந்த உலகத்துல எல்லா விதமான கடவுளையும் பாடி பரவி சிவனை பாடி மீண்டும் அவர்கள் என்று சிவபெருமானை பார்க்கின்றார்களோ சிவபெருமான் சங்க பலகை தருவாரு, அவரோடு இருந்து நன்றாக அவர்கள் எல்லாவற்றையும் அனுபவித்ததுக்கு அப்புறமா இந்த பூலோகத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த சாபத்துக்கு விமோச்சனத்தையும் தந்தாரு. அதனால இந்த சரஸ்வதியின் அம்சமாக 48 புலவர்கள் அங்கே கங்கையிலே பிறக்கின்றார்கள். 18 மொழிகளையும் கற்றுக்கொள்கிறார்கள், சமஸ்கிருதத்தையும் கற்றுக்கொள்றாங்களாம், தமிழையும் அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்களாம். உலகத்தில் இருக்கிற எல்லா பதிகளுக்கும் சென்று சிவபெருமானை வணங்கி சிவபெருமானை பாடுவதிலேயே காலம் கழிக்கின்றார்கள். அப்படி காலம் கழித்து கொண்டு இந்த 48 புலவர்களும் வருகிறார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த மதுரையம்பதியையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு ஏற்பட்டது. ஒவ்வொன்றா சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஊர் அப்படி இருந்துச்சு, நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு.
அப்ப இந்த 48 புலவர்களும் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் பார்ப்பதற்கு அப்படியே ஒளி பொருந்தியவர்களாக இருக்கிறாங்களாம். அந்த படித்த ஒரு கலை மூஞ்சில் தெரியும்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அந்த மாதிரி அந்த அறிவினுடைய ஜுவாலை, அறிவினுடைய ஒளி அவங்க முகத்தில் அப்படியே தெரியுது. அப்படி தேஜஸாக இருக்கிறாங்க. பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு ஆசையாக இருக்குது. அணிமணிகள்லாம் நிறைய அணிஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் அதற்கும் மேலாக அத்தனைக்கு மகுடம் பதித்தார் போல அந்த உருத்ராக்க மாலையை அவர்கள் அணிந்திருக்கின்றார்கள். அவர்கள் எத்தனை அணிமணிகள் அணிந்தாலும் சரி, அந்த சிவபெருமானுக்கு பிடித்தமான அந்த நடுவில் போட்டிருக்கக்கூடிய குத்ராட்ச மாலை போட்டிருக்காங்க பாருங்க, அதற்கு ஈடாக ஒன்றுமே இல்லையா. அதுதான் அவர்களுக்கு இன்னும் ரொம்ப அழகா தெரியுதா. அப்படி அவர்கள் சிவனை துதியெல்லாம் பாடிக்கொண்டு உடம்பெல்லாம் திருநீரை பூசிக்கொண்டு ஒவ்வொரு ஊரா போறாங்க. இந்த ஒவ்வொரு ஊருக்கும் போகும் பொழுது புலவர்கள் தங்களுடைய அறிவை காட்ட வருவாங்க இல்லையா, வாதம் பண்ண வருவாங்க. அப்படி எல்லா புலவர்களையும் வாதத்தில் வென்று வென்று அவர்கள் முன்னேறிக்கொண்டே மதுரை எம்பதிக்கு வர்றாங்க. சிவபெருமான் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, யாரெல்லாம் அவரை நினைக்கிறாங்களோ அவருக்கு உடனே கொடுப்பாரு. நாம தான் எதுவுமே கேட்கறது இல்லை. அவரை போய் நினைச்சு அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னா உடனே கொடுத்துருவாரு. ஆனால் அப்பா நான் உங்களுக்கு இது தர்றேன், நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு நாம் இப்படிலாம் பேரம் பேசக்கூடாது. மனசார சிவபெருமான வேண்டி எனக்கு இது கொடுங்கன்னா உடனே கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட கருணை கடல் அங்க மதுரையம்பதியிலே அவர் அப்படியே எல்லா திருவிளையாடலையும் செய்து கொண்டு அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறார். இந்த 48 புலவர்களும் அங்கிருந்து கிளம்பி ஒவ்வொரு ஊராக சென்று பொருணை ஆற்றின் அந்த பொருணை ஆறுனால தான் இந்த மதுரை பெரிய வளத்தை உடையதாக இருக்கின்றதாம். அப்போ அதனுடைய அந்த மதுரையினுடைய அளவு எவ்வளவு பெரிதாக இருக்குன்னு நம்ம நினச்சிக்கணும். அந்த பொருணை ஆற்றின் காரணமாக அப்படியே செழிப்பாக வளர்ந்து ஓங்கி வயல்லாம் சூழ்ந்த சோலைகள் நிறைந்த தாமரை பொதிகை, தாமரை அப்படி பூத்து குலுங்குகின்ற சோலைகள், மரங்கள் பூத்து குலுங்குகின்ற அத்தனை அந்த அழகான ஊருக்கு இந்த 48 புலவர்களும் வர்றாங்க. அப்படி காலை வைக்கும்போது எப்படி இருக்கும்? எத்தனையோ கதைகளை கேட்டிருக்கிறாங்க, எத்தனையோ வரலாறுகளை கேட்டிருக்கிறாங்க. அந்த அவங்க மன மகிழ்வோடு அங்கே மதுரை எம்பதியில காலை வைக்கிறாங்களாம். இந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் பெரிய கள்வர், கள்வரான மாயக்கண்ணனையே படைத்தவர் அல்லவா. அதனால அவர் பெரிய மாயக்கண்ணனாக இருவரும் இருந்துட்டு என்ன செய்யறாருன்னா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு புலவராக இவர்கள் எப்படி இருக்கின்றார்களோ அதே போல இவரும் ஒரு புலவராக தன்னை ஆக்கி கொண்டு தலையே இருக்கக்கூடிய கங்கையை மறைத்துக் கொண்டார், தன்னுடைய செஞ்சடையையும் மறைத்துக் கொண்டார், உமையொரு பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த உமையமையும் மறைத்துக் கொண்டார். தன்னுடைய இடப வாகனத்தில் ஏறிக்கிட்டு வருவார்ல, அதெல்லாம் விட்டுட்டு சாதாரண புலவராக தன் கால் நோக இந்த மதுரை என்பதனுடைய நிலத்தை நடந்து நடந்து வர்றாரா. இதை கேட்கும் போதே எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, எவ்வளவு ஆனந்தமா இருக்கு பாருங்களேன். சிவபெருமான் எப்படி ஒரு மனசு இறங்கி இந்த புலவர்களை வரவேற்க போறாரு. இந்த 48 பேரும் அந்த மதுரை மதிக்கு நுழைகிறாங்க. நுழைஞ்சன்னு இவர் பார்க்குறாரு. நீங்களாம் யாரு? சிவபெருமானே கேட்குறாரு ஒன்றும் தெரியாத மாதிரி. யாரு நீங்க? எங்கேருந்து வந்திருக்கீங்க? எந்த ஊரு? பார்த்தா பெரிய புலவர்கள் போல அல்லவா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் எல்லோரும் சொல்லுகின்றார்கள் வணங்கி, அதாவது இவங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லி பரஞ்சோதியார் சொல்றாரு. இந்த 48 பேரும் அந்த அவரை வந்திருக்கக்கூடிய புலவராக வந்திருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்த உடனேயே இவங்க எல்லோரும் மயங்கிட்டாங்களாம். அப்பேற்பட்ட ஒரு அழகு பார்த்தோன்னே நம்மளுக்கு பிடிக்கும் இல்லையா? ஒருத்தர் காரணமே இல்லாமல் பிடிக்கும், அவங்களோட காரணமே இல்லாமல் பேசுவோம், காரணம் இல்லாமையே பின்னாடி சுற்றுவோம். சில பேர் பார்த்தாலே கோபமாக வரும். ஆனால் இவரை பார்த்தோன்னே அவருடைய ஒளி பொருந்தி அந்த முகத்தை இவங்கெல்லாம் பார்த்து மயங்கி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன இவ்வளோ ஒரு முகத்தில் ஒரு ஒளி, இவ்வளோ ஒரு கருணையான வடிவமா, நாம் இதை பார்க்க எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லி அவர் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவர் சொல்றாரு, என்ன வாங்க, நான் இந்த ஊருக்காரன் தான், நான் இங்கே இருந்தவன் தான் அப்படி சொல்றாரு. ஆனா இந்த திருவிழா நடத்துறது யாரு? இவரு தான். இவங்கெல்லாம் சொல்றாங்க, அப்படி பார்த்து சரி வரோங்க, நாங்கள் வரோம் சுவாமி, உங்களை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கே சுவாமி அப்படின்னு எல்லாரும் மதிமயங்கி இருக்கும்போது சிவபெருமான் சொல்றாரு, நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். எங்க ஊர்ல 8 விமானிகள் தாங்க பெற்ற அந்த விமானத்தின் கண் சொக்கநாதராக இருக்கக்கூடிய சிவபெருமான் வீற்றிருக்கின்றார், அங்கேயர் கண்ணியம்மை வீற்றிருக்கின்றாங்க, இங்க பொற்றாமரை குளம் இருக்கு, நீங்க அங்க நீராடி சிவபெருமானை தரிசிக்க வேண்டும், எம்பெருமானாகிய சிவபெருமானை நீங்க தரிசிக்கணும்னு சொல்றாரு. இவர்களெல்லாம் சொல்றாங்க, உங்களை பார்த்தோன்னா நாங்கள் என்ன சொல்றேன்னே தெரில சுவாமி, நாங்கள்லாம் காசியிலிருந்து வர்றோம், ஒவ்வொரு கோவிலுக்கா சென்று சென்று நாங்கள் எல்லாத்தையும் பாடி பரவி சிவனை துதித்து நாங்கள் வர்றோம். இந்த மதுரையம்பதியும் கேள்விப்பட்டு நாங்கள் இங்கே பார்க்க வந்தோம். ஆனால் நாங்கள் உங்களை பார்த்த உடனேயே அந்த சிவபெருமானே, அந்த இடப வாகனத்தில் வரக்கூடிய சிவபெருமானே எங்கள் முன்னாடி நிற்கிறதா நினச்சி நாங்கள் உங்களையே சிவபெருமானா நினைக்கிறோம், எல்லோரும் வணங்குறாங்களாம். அப்படியே
இவங்க எல்லோரும் சிவபெருமான் கூப்பிட்டுக்கிட்டு போறார். தன்னுடைய கோயிலை தன்னுடைய உருவத்தை காட்டுவதற்காக சிவபெருமானே இந்த 48 புலவர்களையும் அழைத்து கொண்டு உள்ள போறாரு. காமிக்கிறாரு, சாமி சன்னிதானத்துக்குள்ள போய் காமிக்கிறார், பாருங்க என் பெருமானாகிய சிவபெருமானை பாருங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானை காமிக்கிறாரு. அங்கே கண்ணியை காமிக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய எல்லா மண்டபங்களையும் சுற்றி காமிக்கிறாரு. சுற்றி காமிச்சிட்டு இந்த மதுரையம்பழுதி எப்படிப்பட்டது, அது எந்த காலத்தில் உருவானது, யாரால உருவாச்சு, இங்கே என்னென்ன திருவிளையாடல்கள் இதுவரை என்ன நடந்திருக்கோ அதெல்லாம் எடுத்து சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, சரி நீங்கள் போய் அரசனையும் பார்த்துட்டு வாங்க, நீங்கள் எல்லாம் தான் சொல்லிட்டேன் இல்லையா, பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் இவர்கள் எல்லோரும் மன மகிழ்வோடு அவரை நோக்கும் பொழுதே அங்கிருந்து சிவபெருமான் மறைந்து அருளினார், போயிட்டார். அப்படி இவர்களா பயந்து விதிர்விதித்து உடல் நடுங்கி கண்ணீர் தாரதரையா கொட்டுதான். சிவபெருமானே நீங்களா, இறைவா நீங்களா வந்தீங்க, நீங்களா வந்து எங்களுக்கு வழிகாட்டினீங்க, இதையெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து எல்லோரும் வணங்கி அங்கே இருக்கக்கூடிய வங்கியசேகர பாண்டியனை ராஜாவை போய் பார்த்துட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. வங்கியசேகர பாண்டியன் அப்படியே இறைவனை நினைச்சு என்னதான் உன் கருணை சுவாமின்னு சொல்லி அவன் அதோட அழுகிறான். சொல்கிறான், நீங்கள் எல்லோரும் அந்த சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், அதனால நீங்கள் எல்லோரும் இங்கேயே இருக்கணும், இங்கே நான் வந்து உங்களுக்காக ஒரு மண்டபத்தை நான் ஏற்பாடு பண்ணி தர்றேன்னு சொல்லிட்டு அந்த சிவபெருமானுடைய சந்நிதிக்கு, அதாவது வடமேற்கு திசையில ஒரு சங்க மண்டபம் அப்படிங்கிறத ஏற்படுத்தினான் வங்கியசேகர பாண்டியன். நீங்க எங்கேயுமே போகக்கூடாது, நீங்க அத்தனை பேரும் இங்கேயே இருக்கணும், இந்த மதுரையம்பதியிலே இருந்து அத்தனை செய்யுட்களையும் பாக்களையும் நீங்கள் பாடணும், இந்த மதுரையம்பதியில இசை இயல் இசை நாடகம் 3ஐயும் நீங்கள் வளர்க்க வேண்டும், எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ராஜா. இவர்களும் பார்த்தாங்க, இந்த ஊரை விட்டு போக யாருக்காவது மனசு வருமா, மதுரையை சுற்றின கழுத கூட போகாதுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அப்படி போய் எல்லோரும் சேர்ந்து அங்கே உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் வணங்கிட்டு அந்த மண்டபம் ஏற்படுத்தின அந்த சங்க மண்டபத்தில் போய் இவர்கள் எல்லோரும் அங்கே வீற்றிருந்தார்கள். அங்கே வீட்டிருந்தா அந்த புதுசாக ஒரு யாராவது புலவர்கள் வந்துட்டாங்கன்னா அந்த உள்ளூரில் இருக்காங்கல்ல புலவர்கள், அவர்களெல்லாம் பார்த்தாங்க, என்னடா இது நாமெல்லாம் புலவர்களாக இருக்கிறோம் இவ்வளோ நாளா, ஆனால் புதிதாக எங்கேயோ வடநாட்டிலேருந்து வந்த இந்த 48 புலவர்களுக்கும் ராஜா இப்படி பண்ணி கொடுத்துருக்காராமே, மண்டபம் வச்சு கொடுத்துருக்காராமே, மாளிகை கட்டி கொடுத்துருக்காராமே, அவர்களுக்கு சௌரியமாக வாழ்றதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காராமேன்னு சொல்லி எல்லோரும் போய் தினமும் போகிறாங்க. போய் தினமும் நீங்கள் பெரியவரா நாங்கள் சொல்கிறோம், இதுக்கு பதில் சொல்லுங்கள், நாங்கள் இந்த சொல் சொல்கிறோம், நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி வாதத்துக்கு அவர்களை அழைக்கிறாங்க. இவங்க பார்த்தாங்க முடியல, எப்போ பார்த்தாலும் வாதம் பண்ணி பண்ணி இவங்க ஜெயிக்கிறாங்க. அப்படியே அவங்க ஜெயிச்சாலும் கூட இவங்க விடுறதில்ல, நாளைக்கு ஒரு நாள், அடுத்த நாள் ஒரு நாள், இப்படி தினம் தினம் ஒவ்வொரு புலவர்களாக போய் அந்த 48 புலவர்களையும் வாதத்துக்கு அழைத்து தோல்விதான் அடைகிறாங்க. என்ன பண்றது, இதெல்லாம் கேள்விப்பட்டு வெளியில இருக்கக்கூடிய எல்லா புலவர்களும் வர்றாங்களாம். இவர்கள் தான் 18 பாஷைகளையும் கத்திருக்காங்க, தமிழையும் சமஸ்கிருதத்தையும் படித்திருக்கிறார்களாம். பரஞ்சோதியார் சொல்றாரு, அத்தனை மொழிகளையும் கேட்டு வாதம் புரிந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய கிளிகள் நாகனவாய் பறவைகளும் அவர்களும் வாதத்துக்கு தயாரா இருக்கான். ஏனென்று சொன்னால் யாராவது வந்து புலவர்கள் வந்து சொன்னா அதுக்கு பதில் சொல்லி அவளை விரட்டி விட்டு எங்கள் கொள்கைகள் தான் சிறந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கிளிகளும் நாகனவாய் பறவைகளும் பெருமிதமாக அந்த அளவுக்கு அது நல்லபடியா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதை கற்றுக்கொண்டார்கள். இவங்க வாதத்துக்கு ரெடியா தயாராக இருக்கிற அளவுக்கு இந்த பறவைகளும் கிளிகளும் ஆயிட்டாங்களாம். அந்த அளவுக்கு தினம் அங்க நடக்குது, எல்லா விஷயம் நடக்குது. இவங்கனால வாதம் பண்ணி பார்த்தாங்க, எவ்வளவு நாளைக்கு தான் வாதம் பண்றது, எத்தனை நாளைக்கு தான் ஜெயித்துக்கிட்டே இருக்கிறது, இவங்களுக்கே வந்து ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டாங்க. எல்லோரும் போய் சிவபெருமானை விழுந்து வணங்குறாங்க. சுவாமி இது என்ன சுவாமி, இது கொடுமை, தினம் எல்லா புலவர்களும் வந்து எங்களை இப்படி வந்து நாங்கள் வாதம் புரிய வர்றோம், நாங்கள் தான் பெரியவங்கன்னு சொல்றாங்க, அதனால இதை நிர்ணயம் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு சங்கத்தில் ஒரு சங்க பலகை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சிவபெருமானை வேண்டுகின்றார்கள். சிவபெருமான் பார்த்தார், இவர்களுடைய அந்த ஆலோசனை எல்லாம் அவங்க கேட்டாங்க. இவர்களுடைய கூற்றுக்களை எல்லாம் சிவபெருமான் செவிமடுத்து கேட்டு உடனே பழைய ஒரு ரூபத்துல எப்படி சிவபெருமான் வந்தாரோ அதே அந்த புலவராக அங்கே வந்து அந்த சங்க பலகையை அவன் கையில கொடுக்கிறாரு. சங்க பலகையை கொடுத்துட்டு சொல்றாரு, இந்த சங்க பலகை 2 ஜான் உடையது, தான் 1 ஜான் நினைக்கிறேன், இந்த 1 ஜான் 2 ஜான் தான் இருக்குது. அப்ப இது 2 ஜான் தான் இருக்கு நீங்க நினைக்காதீங்க. இதில் யாரெல்லாம் மதிப்புடையவர்களோ இந்த சங்க பலகையில ஏறி உட்கார்ந்தா அது இடம் விட்டுக்கிட்டே இருக்குமா, தள்ளி 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 போகுமா, பெருசாகிக்கிட்டே போகுமா. அப்படி இந்த சங்க பலகையில ஏறி உட்காரணும். அப்படி உட்காராம அந்த அந்த பொற்றாமரை குளத்துல போய் சங்க பலகை வச்சிருவாங்க. அதுல ஏறி உட்கார்ந்தோம்னா
என்ன செய்யும், அந்த தகுதி இல்லாதவர்களை அது பரட்டி விட்டு தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க. என்ன, அந்த குளத்தில் மூழ்கி எந்திரிச்சா ஒரு அவங்களுக்கு ஒரு வரம் கிடைக்கும். ஆனால் நன்றாக தகுதி உடையவர்களாக அவர்கள் அந்த புலவர்களாக இருந்தால் அந்த புலவர்கள் அங்கே ஏறி சங்கப்பலகையில் உட்கார்ந்தோன்னா கொஞ்சம் அகலமாயிடும். இன்னொரு புலவர் ஏறி உட்கார்ந்தா இன்னும் கொஞ்சம் அகலமாகும். இப்படி அகலமாகி இது வழிவிடும். அதனால இந்த பலகையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த சங்க பலகையை கையில் கொடுத்துட்டு சிவபெருமான் மறைந்தார். இவர்கள் எல்லோரும் எப்படி ஒரு பேர் பெற்றவர்கள். சங்க பலகை அப்படி தக 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 தகன்னு தங்கத்தால் ஜொலிக்குதான். அந்த பலகையை எடுத்துட்டு வந்து உரையெல்லாம் சுற்றி வந்து அதற்கு ஒரு உயரமான பீடம் அமைத்து அந்த சங்கப்பலகை அதில் வைச்சு அதுக்கு புஷ்பங்களெல்லாம் சாத்தி அது சந்தனம் குங்குமம் எல்லாத்தையும் வைத்து அதுக்கு தூபமும் ஆராதனை செய்து அவங்க வழிபடுறாங்க. இனிமே யாராவது வந்தாங்கன்னா இந்த பலகையில் எழுதி உட்கார வந்துடுறது. இப்படி சிவபெருமான் பெரிய அந்த அதாவது இந்த திருவிழாக்களை ஆரம்பிக்கிறவர் அவர் தான், இயக்குனரும் அவர் தான். கதை வசனம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, திரைக்கதை வசனம் எல்லாமே இயக்குனர் அவரே தான். அப்படி இந்த பலகையை கொடுத்து மறையவும் ஒவ்வொரு புலவர்களும் வந்தாங்கன்னா அந்த பலகையை கொண்டு பொற்றாமரை குளத்தில் வைப்பாங்க. இவங்க புலவர்கள் ஏறி உட்கார்ந்தாங்கன்னா அவர்கள் தகுதி உடையவர்களாக இருந்தால் அப்படியே மிதக்கும், உட்காருவதற்கு இடம் அதிகமாக்கி கொடுக்கும். அப்படி தகுதியுடைய புலவர்கள் இல்லை என்று சொன்னால் கவுத்தி விட்டுரும். அப்போ பொற்றாமரை விழுந்து முங்கி எந்திரிச்சு வெளியே வர வேண்டியதான். இப்படி அவர்கள் அந்த பலகையை வைத்துக்கொண்டு அங்கே எல்லா விதமான வாதங்களையும் புரிந்து கொண்டிருந்தார்கள். இந்த 48 புலவர்களும் இவர்கள் பார்ப்பதற்கு ஒன்று போல இருப்பார்களாம். பார்ப்பதற்கு எழுதுவதற்கான அவருடைய கையெழுத்தும் ஒரே மாதிரியாக தான் இருக்குமா. அவர்களுடைய பாடல்களும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். சிவனுடைய துதிகளும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். சிறிய சிறிய வேறுபாடுகள் தான் இருக்குமா. அதை கண்டே பிடிக்க முடியாதாம். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்குள்ள ஒரு பேதத்தை கருத்து வேறுபாட்டை சிவபெருமான் அங்கே ஏற்படுத்தினார். இவர்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. அதுக்கு காரணம் யாரு? இந்த கள்வர் தானே. அதாவது திருஞான சம்பந்தர் குழந்தையா இருக்கும்போது குளத்துக்கிட்ட நிற்பார். அவங்க அப்பா நான் முங்கி அதாவது இது சந்தியாவதனம் பண்ணிட்டு வந்துறேன்டா நிற்க வச்சுட்டு உள்ளுக்கு போயிட்டு வெளியே வரக்குள்ளையும் இவர் பசியால் அழுது சிவபெருமான் பால் கொடுத்தாரு. வெளியே வந்து அப்பாக்கார் பரம்பெடுத்து திருஞான சம்பந்தரை அடிச்சாரு. உடனே அவர் சொன்னார், உடனே பாட ஆரம்பிச்சிட்டார். அந்த 3 வயது குழந்தை சிவபெருமானை பார்த்து அப்படியே பாட ஆரம்பிச்சிருச்சு. அது அந்த பாடலை பாருங்களேன், அந்த வரி வரும் பாருங்க, என் உள்ளங்கவர் கல்வன். அவன் யாருன்னா உள்ளங்கவர் கல்வனா, அப்படிப்பட்டவர் தான் கல்வன். அந்த பையன் அவர் பாடும்போது தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி, தோடுடைய செவியன் விடையேறியோர் அந்த விடையில வராராம். தூய்மையான அந்த மதியை சூடி காடுடைய சுடலை பொடி பூசி, காட்டில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் இருக்கக்கூடிய இந்த சாம்பலை எல்லாம் உடலை பூசி அந்த உள்ளங்கவர் கல்வன் என்ற உள்ளத்தை கொள்ளை கொண்ட கல்வன் ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்தே தேவருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மானிவன் என்றேன்றார். அந்த பீடுடைய பிரம்மாபுரத்தில் மேவி இருக்கிற அவன் தான் யாருன்னா எப்படிப்பட்டவே, காதுகளை எப்படி அணிஞ்சிருப்பான், நெத்தியில வந்து இது இருக்கும், திருநீரை பூசி இருப்பான், அப்படிப்பட்டவன் என் உள்ளத்தை கவர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல அவர் சொல்லுவார். அதை போல இங்கேயும் வந்து உள்ளங்கவர் கல்வன் என்று பரஞ்சோதியார் சொல்றார். சண்டை இழுத்து வச்சது யாரு? இவர் தானே. அப்ப சண்டை இழுத்து வச்சோன்ன மறுபடியும் சிவபெருமான எல்லாரும் வேண்டுறாங்க. சுவாமி இதுல யார் யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியும் சுவாமி, யார் எழுதுனது, ஏன்னா சண்டை வந்துருச்சுல, நீங்களே ஒரு வார்த்தை சொல்லுங்க சுவாமி அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபெருமான் 3வது முறையாக வருகின்றார். அதே புலவர் கோலத்துல, அதே அழகான கோலத்தோட எல்லோரும் பார்த்து மகிழ்வடைந்து ஆனந்தமாக கூத்தாடக்கூடிய அந்த ஒரு கோலத்துல அவங்க வர்றாரு. எத்தனை முறை தான் சிவபெருமானை பார்க்கறதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க, நமக்கெல்லாம் கொடுத்து வைக்கலையே. இந்த கலிகாலத்தில் வருவாங்களா சிவபெருமான்? மனசுக்குள்ள நம்ம பார்த்துக்க வேண்டியதான், மனசுக்குள்ள அவர் வேண்டிக்க வேண்டியதான். அவர் 3 தடவை வராரு. அங்க அவர் வந்த உடனே எல்லோரும் காலை விழுந்து வணங்குகின்றார்கள். எம்பெருமானே எப்படி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரீங்களே நீங்க சுவாமி அப்படின்னு சொல்லி எல்லோரும் விழுந்து வணங்கணும்னு சொல்றாரு. நானே பிரிச்சு தரேன் வாங்க. ஒவ்வொன்றா எடுத்து அந்த ஒவ்வொரு செயலையும் தனித்தனியாக பிரித்து இது உன்னோடது உன்னோடது உன்னோடதுன்னு சொல்லி அவர்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, சுவாமி நீங்க எங்களோடயே இருக்கணும் சுவாமி. 48 புலவர்களோட அந்த 9 ஒன்றாக சேர்ந்து 49 புலவர்களாக நீங்களும் இங்கேயே வீட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பிரம்மன் அகத்தார செஞ்சாரு. எப்போ உங்களுக்கு சாப விமோச்சனம் தீரும் என்று சொன்னார் சிவபெருமானே வருவார். 49 புலவர்களாக அங்கே வீட்டிருந்து இந்த தமிழை வளர்ப்பார் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மன் சொன்னது இங்கே உறுதியாயிற்று.
சிவபெருமான் இவங்கெல்லாம் கேட்டதுக்கு இணங்க நானும் இந்த சங்கப்பலகையிலே வீட்டிருந்து உங்களோடைய நானும் இருக்கிறேன்னு சொல்லி பலகாலம் அவர்களோடே இருந்து இயல் இசை நாடகத்தை அவர்களுக்கு எல்லோத்துக்கும் போதித்து வேதங்களையும் அவர்களுக்கெல்லாம் சொல்லி அவர்களோடு அங்கே பலகாலம் வீற்றிருந்தார் என்று பரஞ்சோதியார் இந்த சங்க பலகை தந்த படலத்தை நிறைவு செய்கின்றார். எப்படிதான் சிவபெருமான் கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் ஓடி வருவார், நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பார். அவரை தினமும் நம்ம வேண்டி அவருடைய அருளை நாம் பெறுவோம். இந்த வங்கியசேகர பாண்டியனுடைய காலத்தில் தான் இது நடந்துச்சு. இந்த வங்கியசேகர பாண்டியன் தன்னுடைய மகனுக்கு பட்டம் கட்டிட்டு அந்த சிவனடி சேர்ந்தார்னு இதோட பரஞ்சோதியார் முடிக்கின்றார். அடுத்த படலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். காத்திருங்கள். நன்றி, வணக்கம். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன் ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்தே தேவ அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. திருஞான சம்பந்தர் உள்ளங்கவர் கல்வன் என்று சொன்னாரே தவிர அவர் எல்லோரையும் உள்ளத்தை கொள்ளை கொண்டவர் கல்வர் என்று நமக்கு தானே தெரியும். அப்படிப்பட்ட சிவனுடைய அருளை பெற்று வாழ்வோம். நன்றி, வணக்கம்.